ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலியில். சார், இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட இது 6வது வகுப்பு ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்ற ட்ராக்ல நம்ம யூஸ் பண்ண பயணிச்சுட்டு இருக்கோம். இது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமண பொருத்தத்துக்கான பிரசன்னம். இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கான பிரசன்னம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. திருமண பொருத்தம் அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்கள்ல வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா, தாராபலம், நட்சத்திர பொருத்தம், கிரகங்களுடைய அனுகூல பொருத்தம், 2 பேருனுடைய தசை எப்படி இருக்கு, காலப்பகையா இருக்கா என்ன, 2 பேருனுடைய 7ஆம் அதிபதி என்ன, இந்த மாதிரியான பல அடிப்படை விடயங்களை முதல் விஷயமாக கொண்டு திருமண பொருத்தம்ன்றது பாரம்பரிய ஜோதிடத்துல நிர்ணயிக்கப்படுது. இதுல பாத்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிடத்துல நிர்ணயிக்கப்படக்கூடிய விஷயங்களை தாண்டி நம்முடைய நம்பிக்கையையும் வந்திருக்கக்கூடிய கிளைண்ட், அதாவது நம்ம கிட்ட நம்மளை நாடி வந்திருக்காங்க இல்லையா, இந்த பொருத்தமா இருக்குமா பார்த்து சொல்லுங்கன்னு, அவங்களுக்கு ஒரு விடையை சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான டூல், ஆயுதம் அப்படின்னா பிரசன்னம். அதுல ஜாமக்கோல் அப்படின்றது கிட்டத்தட்ட 300 விதமான பிரசன்னங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், கடிகார பிரசன்னம், நிமித்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுல ஜாமக்கோல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு பேஸ் அப்படின்னா மிக இல்லை. நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜாம கிரகங்கள் சரிங்களா, மொத்தம் ஒரு ஜாமன்றது 1.5 மணி நேரம்னு சொல்லிருக்கோம். 16 ஜாமன்றது ஒரு நாள். 16 1 16, 16 8, டோட்டல் 24 ஹவர். பகல் ஒரு ஜாமமாவும் இரவு ஒரு ஜாமமாவும் பிரிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதுல நம்ம எப்படி இதை நம்ம எடுத்துக்கணும், நம்ம எப்படி இதை கன்சிடர் பண்ணணும், அந்த காரகத்தை எப்படி இதுல கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத எப்படி தொடர்பு படுத்தணும் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய பேஸ், அடிப்படை. அதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த எந்த ஒரு ஜாமக்கோல் எடுத்தீங்கன்னாலும் சரி, அதுல வந்திருக்கக்கூடிய நபர் என்ன, அவங்களுடைய கேள்வி சார்ந்த கிரக காரகத்தை நீங்க ஃபர்ஸ்ட் கையில எடுத்துக்கணும். சரிங்களா. அவங்க ஒரு பேஷண்ட் பத்தி கேட்கறாங்க, உயிர் கேள்வியா இருந்தா சனி, ஆயுள். திருமணம்னு எடுத்தாங்கன்னா சுக்கிரன். ஸ்ட்ரைட்டா புடிச்சுக்க வேண்டியதான். சரிங்களா. கல்வி சார்ந்தனா புதன், வித்தை. என்ன, மனம் சார்ந்த கேள்விகளா இருக்கு, சைக்காட்ரிக் சம்பந்த கேள்வியா இருக்கு அப்படின்னா பயம் சார்ந்த சந்திரன் இருக்கும். தந்தை சார்ந்த, குலதெய்வம் சார்ந்த, கனவு சார்ந்த விஷயங்களா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா 9ஆம் அதிபதியா இருப்பாரு அவன் ஜாதகத்துல, அல்லது அந்த இடத்துல சூரியன், ஒளிக்கிரகம். இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காரகத்தை எடுத்து கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த விஷயம் என்னன்றது புரியும். சகோதரர்கள் சார்ந்த பங்கு சந்தை இப்படிலாம் இருந்ததுன்னா செவ்வாயை பிடிச்ச வேண்டியதான் ஸ்ட்ரைட்டா போயிட்டு. காலச்சக்கரத்துக்கு முதல் அதிபதி அவன் தான். சரிங்களா. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கேள்வி சார்ந்த விஷயத்துக்கு எந்த விஷயத்தை எப்படி கனெக்ட் பண்ணணும்ன்றதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்கும் எல்லாமே அடிப்படையில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், யாருமே சாதாரண ஆள் கிடையாது. இங்க நீ என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சரிங்களா. இப்ப திருமணத்துக்கான ஒரு பிரசன்னம் சார், எல்லாரும் எடுத்துங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டே கொடுக்குறேன். சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் கொடுக்குறேன், அது சார்ந்த எக்ஸாம்பிள் சார்ட், அதாவது அந்த உதாரண சக்கரம், அந்த கிரகங்களை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். நான் ஸ்கிரீன் ஷேரே பண்ணி பேசுறேன்.
2025 15:34. இதுதான் சார் அஞ்சாம் முகம். இது வந்து திருமணத்துக்காக போடப்பட்ட பிரசனம். ரொம்ப நல்லா கவனிங்க சார், அப்பதான் புரியும். இல்லைன்னா கண்டிப்பா புரியாது. கண்டிப்பா புரியாது. நல்லா கவனிக்கணும். என்னடா இது உதயம் ஆறுட சட்டாஸ்திரமா இருக்கு, எப்பறம் திருமணத்துக்கான பிரசனமாகும்? கேள்வி வந்துடும், வந்தே தீரணும். நான் அதுதான் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன். உதயம் ஆறுடத்தை கவனிக்கணும். ரிஷபம், துலாம், சுக்கிரன் சம்பந்தப்பட்டுச்சுன்னா திருமணம் கேள்வியை கொண்டு வந்து வச்சு ஒன்னு ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். உதயம் ரிஷபத்துல இருக்கு, ஆருடம் துலாம்ல இருக்கு, நல்லா கவனிக்கணும். ஆனா சுக்கிரன் என்னாச்சு? நீசம். சார் நல்லா கவனிங்க சார், மறுபடியும் பாருங்க. உதயம் ரிஷபம், ஆருடம் துலாம், அந்த தேதி குறிச்சுங்க 18 ஆகஸ்ட் 2025. நெய்வேலியில நான் இருக்கிறதுனால என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. சோ உதயம் ரிஷபம், ஆருடம் துலாம். கவிப்பு என்பது எங்க இருக்கு? உதயத்துக்கு 7ஆம் இடத்தில். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டோம். உதயத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதி ஆருடாதிபதி யாரு? உதயத்துக்கு ஆருடாதிபதி யாரு? ஆருடாதிபதியின் முதல் ஆதிபத்தியம் என்னவோ சார்ந்த கேள்விகள் இருக்கும். உதயத்துக்கு ஆருடம் 6ஆம் இடமாக வந்ததா? அப்போ உதயத்திலிருந்து என்னும்போது முதல் ஆதிபத்தியமா இருக்கும். சுக்கிரனோட வீடே முதல் நபர் பத்தியான கேள்வியா இருக்கும். அப்ப சுக்கிரன் நீசமா போறான் 5ஆம் இடத்துல. ஆசை சார்ந்த காதல் தோல்வி உண்டு இதுல. சுக்கிரன் நீசம், ஆருடாதிபதி நீசம், கேள்வி நீசம். சரிங்களா? அடுத்தது 7ஆம் இடம் கவிப்புல இருக்கு. போச்சா? கரெக்டா தப்பா? சார் இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க கலங்கிதான் வராங்க நம்மகிட்ட. இது கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லியா? 36 வயதாகிறது ஜாதகருக்கு. எப்படி சார்? ஜாதகர் என்னது? 36 வயதாகிறது. சரிங்களா? இந்த ஜாதகத்தையும் பின்னாடி காட்டுறேன். இது நம்ம இன்னைக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது உள்வட்ட கிரகங்கள் பத்தி நம்ம இதுவரையும் சொல்லல. அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரேன். இது முதல்ல இதை பார்த்துக்குவோம். இப்ப அந்த நபருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அதான் கேள்வி. இங்க நீங்க எழுதிங்க சார். இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் வந்திருக்கிற கிளைண்ட் இருக்காங்கல்ல, அந்த கிளைண்ட்டுக்கு ஆண் நபரா பெண் நபரான்னு முதல்ல குறிச்சுக்கணும். மாப்பிள்ளையா பொண்ணா வந்திருக்கிறவங்க யாரை பத்தி கேட்க வந்திருக்காங்க? எனக்கு பையன் சார் அப்படின்னா அதுக்கு ஜாமக்கோல் எப்படி கனெக்ட் பண்ணணும்? எனக்கு பொண்ணு சார் அப்படின்னா அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும்? சரியா? இதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும். ஜாமக்கோல் பாக்குறோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல வச்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சிடறது இல்ல. தப்பு கிடையாது கேள்வி கேட்கறத பத்தி. தெரியாத ஊருக்கு வாயில தான் வழி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி வழி வாயில தான் இருக்கு நமக்கு. சரிங்களா? இப்ப இந்த ஜாதகர் வந்து நம்ம கிட்ட வந்தது வந்து ஒரு அவருடைய மகளுக்காக கேட்க வந்தது, பெண்ணுக்காக கேட்க வந்திருக்காரு. சரியா? இப்ப நம்ம எல்லாரும் எப்படி எடுப்போம்? பெண் அப்படின்னா கணவன் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்க வராங்க நம்மள. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அப்ப பெண் ஜாதகத்தில் கணவன் என்பவர் யார்? செவ்வாய். அப்ப இங்க என்ன எடுத்துக்கணும்? செவ்வாய் எடுத்துக்கணும். காரகத்துல சுக்கிரன், கலத்திர காரகன், அது கல்யாணத்தை குறிக்கிற கிரகம் சுக்கிரன். அந்த பெண் ஜாதகம் என்பதால் கணவனை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த சுக்கிரன் செவ்வாய் என்ன ஆகணும்? ஜாதகத்துல பலமா இருக்கணும். கல்யாணம் இங்க நெகட்டிவா இருக்கு, ஆனா கணவன் பாசிட்டிவா இருக்காரு. புரியுதா? ஏன்னா செவ்வாய் உச்சம் ஜாதகத்துல. செவ்வாய் உச்சம். சார் கணவன் உண்டு, இந்த பெண்ணுக்கு கல்யாணம்
உண்டு. ஆனால் திருமணம் என்னும் காரக கிரகம், திருமணத்தை குறிக்கக்கூடிய, கலத்தரத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகமாகிய சுக்கிரன் நீசம். அண்டர்லைன். சரிங்களா? இங்க நீங்க பரிவர்த்தனை அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அப்புறம் அதெல்லாம் சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, உதயாதிபதி யாரு? சுக்கிரன். ஆருடாதிபதி யாரு? சுக்கிரன். கேள்வி என்னது? சுக்கிரன். உதயாதிபதி நீசம், ஆருடாதிபதி நீசம், கேள்விக்கான காரகம் நீசம். அது பெண் நபர் என்பதால் கணவன் எனக்கூடிய காரக கிரகமாகிய செவ்வாய் உச்சம். அது எங்க இருக்கு? உதயத்துக்கு 9ஆம் பாவத்துல இருக்கு, ஆருடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. சரி, செவ்வாய் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்ப ஆருடத்தை கடந்த கிரகம் கேள்வி, பாஸ்ட். ஆருடத்தில் அமர்ந்த கிரகம் புதன். சரிங்களா? குடும்பஸ்தானத்தை பத்தி கேட்கணும். உதயத்துக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 2, 5க்கு அதிபதி ஆருடத்தின் மேல் இருப்பதால் மனக்குழப்பம். புதன் என்பதால் வழக்கு. 6ஆம் இடம் ஆருடமா இருக்கு, பிரச்சனை. குடும்பம் அமையறதுல பிரச்சனை இருக்கா சார்? சரிங்களா? உதயத்துக்கு 2, 5க்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய புதன் ஆருடத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. ஆருடாதிபதி நீசம். சரிங்களா? திருமணம் என்னக்கூடிய காரக கிரகம் நீசம் பெற்று அதன் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய காரக கிரகம் புதன் குடும்பாதிபதி, 5க்கு அதிபதி, பூர்வ புண்ணியம், குலதெய்வம், குழந்தை. 5ஆம் இடம் ஆசை, அபிலாசைகளை சொல்லக்கூடியது. புதன் என்றால் காதல். சரிங்களா? காதலுக்கு எதிர்ப்பு சொன்னீங்களா? ஏற்கனவே ஒரு விஷயம் டைல்யூட் ஆயிருக்கு. விரும்பின நபர் இல்ல கல்யாணம் பண்ணிருப்பாங்க, பொண்ணு ஏமாற்றப்பட்டிருக்குமா? ஆமாம், ஆம் என்பதே பதில். சொன்னதுதான். சரிங்களா? இப்ப கல்யாணத்தை பத்தின கேள்வி. உதயத்துக்கு 7ஆம் இடமே கவிப்புல இருக்கா? சரிங்களா? உதயத்துக்கு 7ஆம் என்னாச்சு? கவிப்பு. இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா? காரக கிரகம் நீசம், 7ஆம் இடம் கவிப்பு, கேள்வி நீசம், கேள்விக்கு மேல புதன், கேள்வியும் 6ஆம் இடமா இருக்கு. எல்லாமே நெருக்கடியா இருக்கு. என்ன பண்ணோம்? இப்போதைக்கு கல்யாணம் இல்லை, பேசாம இரு. டார்ச்சர் பண்ணாத போட்டு அவங்கள. புரியுதுங்களா சார்? தெளிவா இருக்கா? புரியுது சார், புரியுது. ரைட். என்ன பண்ணோம்? அமைதியா இருங்கன்னு சொல்லணும். இப்ப நீங்க போயிட்டு தூண்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, திருப்பியும் பிரச்சனையில போய் முடியும். ஏன்? ஆதிபத்திய ரீதியாக ஒரு விஷயத்தை எடுக்கும்போது, ஆதிபத்திய ரீதியாக எடுக்கும்போது என்ன, கால புருஷனுக்கு 7ஆம் இடமே ஆருடமாக அமர்ந்து உதயத்திற்கு அந்த காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் 6ஆம் இடமாக அமர்ந்து காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி ஆருடத்தின் மேல் அமர்ந்த கதை என்னவா? பிரச்சனை தான் வரும். புதன் என்றால் வழக்கு, நீதிமன்றம், பஞ்சாயத்து. சுக்கிரன் நீசம். என்ன தெரியல, கணவன் உண்டு, செவ்வாய் உச்சம். சரி, 7ஆம் இடம் கை. டிஸ்பிளே எப்படி இருக்கு பாருங்க. அடே, கை புண்ணுக்கு கண்ணாடி எல்லாம் தேவையில்லை, பளிச்சுன்னு தெரியுது. பேசாம இருக்கணும். உதயத்தை பாம்பு கடந்த நிலை. அப்ப ஆபத்துல இருந்து நபர் மீண்டிருக்கிறார். உதயத்தை சந்திரன் தொட போகுது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். 13 டிகிரில நிக்கிறான் சந்திரன், மிதுனத்துல, 2ஆம் இடத்துல 3க்கு அதிபதி, மனோகாரகன். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும், மனசை திடப்படுத்தணும். என்ன சொல்றான் சந்திரன்? அவங்க மனசை திடப்படுத்துங்க, சைக்காட்ரிக்கா ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நிறைய பேசுங்க அவங்கள்ட்ட, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்கன்றான். ஏன்னா குடும்பஸ்தானமே ஆருடத்தின் மேல், 6ஆம் இடத்தின் மேல்
ஸ்தானாதிபதி. ரொம்ப நிதானமா சார்ட்டை கவனிச்சீங்கன்னா ரிசல்ட் அப்படியே கை மேல கொடுக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம இங்க பொருத்தம், சரிங்களா? அவர் ஒரு ஆண் ஜாதகத்தை கொண்டு வர, அப்புறம் சார் இது பொருத்தம் போடலாமா பாருங்க, இப்போ சொல்லுங்க சார், பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவர் கொண்டு வந்த ஜாதகத்துக்கு அவர் என்னத்துக்கு வந்திருக்காரு, அதுக்கு பார்த்து கல்யாணமா இல்லையா, ஏன் நெருக்கடியில இருக்குன்றதெல்லாம் பிரசனத்துல வந்துருச்சு. இப்போ ஒரு பொருத்தம் போட போறோம். இப்ப நம்ம இதை வச்சு எப்படி தெரியுமா போட போறோம், அப்படியே வச்சுங்க. உதயம் என்பதே வந்தவர், அவருடைய பெண் அப்படியே அங்க ரிஷபத்துல வச்சுங்க. அந்த அப்பனன் இருக்காரு இல்லையா, ஆண் நபர், அங்க கொண்டே ஆறுடத்தை வச்சு. ரெண்டுமே இப்படி சட்டாசமா இருக்கு. ஆனா 2 பேருக்கும் அதிபதி யாரு, சுக்கிரனே போயிட்டான். இது முக்கியம் சார். 2 பேரும் யாரு, 2 பேருமே சுக்கிரன் தான். இன்னொன்னு, கல்யாணம்ன்றதுனால 7ஆம் இடம். அந்த 7ஆம் அதிபதியை செவ்வாயா இருந்து உச்சம் பெற்றுட்டான் சார். சரியா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் இங்க நல்லா கவனிக்கணும், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. 7ஆம் இடம் தான் கவிப்புல இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது கவிப்புல இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் உதயத்திற்கு, உதயம் நின்ற வீட்டு அதிபதிக்கு அல்லது உதயத்திற்கு அந்த கிரகம் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய, உதயத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உதயாதிபதி அப்படின்னா சுக்கிரனுக்கு நட்பு வீடுகள்ல உட்காந்துடணும். ஒரே ரூல் தான் ஜாமகோல்ல. உதயாதிபதிக்கு நட்பு வீடுகள்ல 7ஆம் அதிபதி உட்காந்துட்டான்னா நீங்க டிக் போட்டு கொடுத்துருங்க சார், வேற எதுவும் வேணாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். 6 பொருத்தம் வந்துடும். நீங்க செக் பண்ணி பாருங்க, எத்தனை ஜாதகம் எடுத்து பாருங்க. அங்க விபத்து, வேதை, ஆரோவணம் ஆவரணத்துலாம் உட்காராது கண்டிப்பா. ஜாமகோல்ல வந்து அதான் நான் சொன்னேன், அது கன்ஃபியூஸ் வரும் இதுல. உதயாதிபதிக்கு, உதயாதிபதிக்கு நட்பு வீடுகளில் உதயத்திற்கு 7ஆம் அதிபதி உட்கார்ந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் விஷயம். உதயாதிபதிக்கு நட்பு வீடு, சனி வீட்டுல உட்காண்டான் செவ்வா இல்லையா, அப்ப சுக்கிரன் செவ்வா நட்பு தானே, சுக்கிரன் சனி நட்பு தானே. இன்னொன்னு பாருங்களேன், சுக்கிரன் செவ்வா காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி, இதை புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி, சுக்கிரனுக்கு துலாமுக்கு 7ஆம் அதிபதி செவ்வா. கவிப்புல இருக்குன்றது செகண்ட் திங், அது இம்பார்ட்டண்டா எடுத்துக்கக்கூடிய விஷயம் தான். கவிப்புல இருக்க இடம் அவங்களுடைய இண்டிவிஜுவல். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திருமண தாமதம், கலத்தர பிரச்சனையில இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கான பதிலும் நம்ம முதல்ல எடுத்த விஷயம். கொடுத்த ஜாதகத்துக்கு பொருத்தம் இருக்கான்னு பாக்குறதுக்கான பதில் இது. 7ஆம் அதிபதி உச்சம் பெற்ற நிலை சார், 7 கூட உச்சம் பெற்றுட்டான், அப்ப கல்யாணம் உண்டு. நீ கொடுக்குற ஜாதகம் வலுவா இருக்கு, பொருத்தம் போடலான்றான். ஒருவேளை 7ஆம் அதிபதி நீசம், 7ஆம் அதிபதியே கவிப்பு, இல்ல கவிப்புலே செவ்வா இருந்தானா முடிஞ்சு, இல்ல உதயாதிபதி கவிப்புக்குள்ள இருந்தானா தேவையே இல்லை அந்த ஜாதகத்தை கொண்டு வர, இப்போதைக்கு கல்யாணமே இல்லை போ. ஆனா உதயாதிபதி நீசம், 6ஆம் நீசமா இருக்கான் இல்லையா, இதுக்கு என்ன பதில்னா லேட் ஆகும், அவன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா கணவன் ஸ்தானம், கணவன் சொல்லக்கூடிய காரக கிரகம் செவ்வாய் இங்க உச்சம், அதுதான் பாயிண்ட் இதுல. இதே ஒரு ஆண் ஜாதகமா இருந்து இங்க சுக்கிரன் நீசம் வந்து ஆண் ஜாதகம் ஒரு பார்க்க வந்திருக்காரு, பெண் மனைவின்னு சுக்கிரன் நீசம் பார்க்காதன்னு சொல்லிடலாம், பேசாம விட்டுலாம். இது பெண் ஜாதகம் என்பதால் செவ்வாய் உச்சம் பாரு. பொருத்தம் போடும்போது 7ஆம் அதிபதி உச்சம் பெற்ற நிலை, பொருத்தம் போடு, இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. பொருத்தம் வரும் அதுல. உதயாதிபதிக்கு உதயத்திற்கு நட்பு வீட்டில் 7ஆம் அதிபதி நின்றால் நல்ல நிலைதான். இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா? சரி, இவங்க 2 பேருக்கும் ஆயுள் எப்படி சார் இருக்கும்? இப்ப நம்ம பெண் ஜாதகத்தை கொண்டு வந்திருக்காரு, சரிங்களா? ஆணுக்கு பொருத்தம், ஆணுக்குடைய ஆயுள் எப்படி இருக்கும்னு பாக்குறாருன்னு வச்சோம். ஆணுக்கு ஆயுள் பார்க்கணும், பெண் ஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது. இதுல ஆயுள் காரகனான சனி உதயத்துக்கு 8ஆம் அதிபதி 8லயே உட்காந்துட்டான், 8 கூட ஆட்சி, அப்ப ஆயுள் நல்லா இருக்கும். சரி, 6 இடத்துக்கு 8ஆம் இடமே உதயமா அமையுது, சரிங்களா? அந்த உதயாதிபதி நீசம் பெற்ற நிலையிலே இருந்தாலும் கூட அது புதனுடைய வீடு, புதன் 6 இடத்து மேல இருக்கான்.
சரிங்களா? ஆயுள் காரகனான சனி இந்த இடத்துல கெட்டுலாம் போல. குழந்தை கிடைச்சிருமா? ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி ஒரு குழந்தை கிடைக்கும். உதயத்துக்கு 5ஆம் இடத்துல ஒரு நீசக்கோள், ஆறுடத்துக்கு 5ஆம் அதிபதி கர்மஸ்தானத்துல 6 10ல. சரிங்களா? இந்த மாதிரிலாம் எடுக்கணும். அப்ப மெயின் வந்து 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பார்க்கும்போது 2 பேரும் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்களா? ஆனா இந்த பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உதயத்துக்கு 7ஆம் அதிபதி பலம் பொருந்தி இருக்கான் அப்படின்னாலே நீங்க வந்து கொண்டு வந்த ஜாதகத்துக்கு நீங்க வந்து ஒரு 60 மார்க் போட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பாரம்பரிய ஜோதிடப்படி நீங்க எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய நீங்க பொருத்தம் போட்டுடலாம் சார். வெரி பேசிக் இது. சரி, கால நிர்ணயம். இது எத்தனை நாள்ல உங்களுக்கு திருமணம் செய்யலாம்? என்ன எவ்வளவு நாட்கள் பொறுத்து உங்களுக்கு திருமணம் செய்யலாம்? நீங்க ஜாமக்கோல்லே கனெக்ட் கனெக்ட் பண்ணலாம். நம்ம அது கிரக கதிர்கள் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே கிரக கதிர்கள் கொடுத்துருக்கோம். ஸ்திர ராசியில கிரகங்கள் இருக்காதுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்ப 6 இடத்த குரு தொடுமா? அடுத்தது குருவோட கதிர் என்ன சார்? யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். 10 சார். 10. சரிங்களா? இங்க திருமண காரகன், கல்யாணத்துக்கு காரக கிரகம் என்னது? சுக்கிரன். சரிங்களா? சரிங்களா? அது நீசமா இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தா எடுத்துக்கலாம் டியூரேஷனை. எப்படி? கொஞ்சம் லென்த்தா எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சோ குரு வர்றதுனால 6 இடத்தை நோக்கி கேள்விக்கு மேல புதன் இருக்கு. புதன் அப்படின்றது மாத கிரகம் தான், 35 நாள் அப்படிதான் கணக்கு. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப திருமண பொருத்தத்துக்கு எப்படி பொருத்தம் போடணும் சார்? ஒரே ஒரு பாயிண்ட் தான். உதயத்துக்கு 7ஆம் அதிபதி பலமா இருந்தானா போதும். 7ல கவிப்பு இருக்கு, காரக கிரகம் நீசமா இருக்கு. சரிங்களா? வெரி சிம்பிள். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்துல 2 விஷயத்துல இதை நான் கம்பேர் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 3500 4000 ஜாதகத்துக்கு மேல பிரசன்னம் போட்டு ஃபெயிலியரே இல்லைன்றதுனாலதான் ஜாமக்கோல்ல கொண்டு வந்து உங்களுக்கு சப்ஜெக்டா கொடுக்க முடியுது. இதுல அனுபவம் மிக்க பிரசன்ன வித்தகர்களும் இருக்காங்க. யாரு மாதிரி? சக்கரபாணி சார் மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இவங்கெல்லாம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சவங்க தான். இதுக்கான மூல விளக்கமும் இருக்கு. சரிங்களா? சும்மாலாம் பேசிட முடியாது மீடியாவில், இது ரெக்கார்டிங் வேற. புரியுதுங்களா? ஸோ நம்ம இதை எங்க கொண்டு வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். அப்படின்னா மிக இல்லை அப்படின்ற விஷயம் தான் இது. சரிங்களா? ஸோ ஜாமக்கோல் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே பார்க்கலாம் சார். இப்போ ஒரு 3-4 டேஸ் முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால். காலையில எனக்கு பர்ஸ் ஒன்று தொலைஞ்சு போச்சு சார். எனக்கு அது ஒரு என்னோட வீடியோவில் ஒன்று இருக்கும். இப்போ பர்ஸு தொலைஞ்சு போச்சுன்னா வந்து நம்ம அது எப்படி பிரசன்னத்தில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பராக உட்காந்து பிரசனம். சரிங்களா? அவருக்கு நான் வந்து திருப்பி 10:30 மணிக்கு கால் பண்றேன். உங்களுக்கு பர்ஸு கிடைச்சிரும் சார் அப்படின்னு நான் சொல்றேன். சார் கிடைச்சிருச்சு சார் அப்படின்ட்டார். புரியுதுங்களா? சார் ஃபெயிலியரே கிடையாது. ஜாமக்கோல்ல வந்து ஃபெயிலியரே கிடையாது. அப்படி நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடக்குது, நம்ம பிரசன்னத்துல நம்ம சொல்லி நடக்கல அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஆய்வுகள்ல கூட தவறு இருக்கா சார்? வேற எதுலயாவது ஒரு மிஸ்டேக் இருக்கலாம். நீங்க நிக்கிற இடமோ இல்ல உட்கார்ந்து இருக்கிற இடமோ அல்லது வேற எதனா உங்களுக்கு மனசஞ்சலங்கள் வேணா இருக்கலாமே தவிர நீங்க நம்மளுக்குள்ள அந்த குற்ற உணர்வை பார்க்க கூடாது. நம்ம தப்பா சொல்லிட்டோம். பிரசன்னத்தை நம்ம படிக்கிறதுக்கே ஒரு கொடுப்பனை வேணும். யாருக்கெல்லாம் 9ஆம் இடம் வலுவா இருக்கோ அவங்க மட்டும்தான் இப்போ இங்க பிரசன்ன வகுப்புல உட்காந்துருப்பீங்க. நிதர்சனமான உண்மை. யாருக்கெல்லாம் பாக்கியஸ்தானம் வலுத்து இருக்கோ, இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? என்னையும் சேர்த்து 27 பேர் இருக்கோம். யாருக்கெல்லாம் 9 அதிர்ஷ்டம் என்பது 9ஆம் இடம், அவங்களால மட்டும்தான் பிரசன்னம் கத்துக்க முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் இதான் வந்து வித்தையின் அடுத்த நிலை. ஜோதிடம் எல்லாரும் பார்க்கலாம், ஜாதகம் எல்லாரும் சொல்லலாம், தசா புத்தியை வச்சு ஆதிபத்திய ரீதியா காரக ரீதியா உனக்கு இதான் இப்ப நடக்கும்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனா பிரசன்னம் கரெக்டா எல்லாராலையும் சொல்ல முடியறது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த வித்தைய இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றது தான் விதி. அப்ப உயிர் காரகத்தை புரிஞ்சுக்கணும், பொருள் காரகத்தை புரிஞ்சுக்கணும். சகோதரனை பத்தி கேட்டான்னா கண்டிப்பா உதயாருடம் 3-11 உட்காரும்.
பங்கு பாகம் பாக பிரிவினை பற்றி கேட்டானா 4ஆம் இடத்தோட செவ்வாய் கனெக்ட் ஆகணும். உயிர் காரகத்துல செவ்வாய் எடுக்கணும், சகோதரன் எடுக்கணும். யாரு கூட பங்கு பிரிக்க முடியும்? சகோதரனை தான் பங்கு பிரிக்க முடியும், சகோதர சகோதரியை தான் பங்கு பிரிக்க முடியும். சரிங்களா? வழக்கை பற்றி கேட்கும்போது புதனை எடுக்கணும், 6ஆம் இடத்தை எடுக்கணும். தீரா நோய், வம்பு, வழக்கு, அவமானம், கடன், உடல் துண்டுபடுதல், சர்ஜரி, மீளா துயரம், சிறைப்படுதல்னா 8ஆம் இடம். தொலைஞ்சு போச்சு, காணா போச்சு, கிடைக்குமானா லாபஸ்தானம். முயற்சி 8ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம். நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். ஒருத்தர் வந்து வீடு கட்டுவானான்னு கேட்கிறாரு. சார் 8ஆம் இடம் வேலை செய்யணும். நான் சொல்லுவேன், எப்படி? 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். 4ஆம் இடம் வேலை செய்யணும்னா அதுக்கு திரியோணம் வேலை செய்யணும். 4, 8, 12 மோட்ச திரியோணம். டே உன்னை எழுந்துதாண்டா உன்னை பெறணும். ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு சார் அப்படின்னா, எங்க இருந்து ஆச்சு? கடன் கிடையாது, முதலீடு. முதலீடு என்பது என்னது? 12ஆம் இடம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? முதலீடு என்பது என்னது? 12 சார். நீ இன்வெஸ்ட் பண்ணாதான் சுகமா இருக்க முடியும். 4ஆம் இடம் சுகமா இருந்தாதான் அதுக்கு திரியோணம் நல்லபடியா 8ஆம் இடம். மறைமுகமா நல்லா இருக்க முடியும். ஏதோ ஓடிட்டு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி 8ஆம் இடம். ஸோ நம்ம தான் சார் கனெக்ட் பண்ணணும். ஜோதிடத்தை நம்ம தான் தொடர்பு படுத்தணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றது விதி. சரிங்களா? சரி, நான் இப்போ என்ன பண்றேன் சார், இந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன்.